ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஈர்ப்பு நிலை சம்பந்தப்பட்டது. இந்த வார்த்தை நமக்கு புதிய வார்த்தை தான். ஆனால் ஏற்கனவே ஞானகுரு அவர்களும் இதை உணர்த்தியுள்ளார்கள். நாம் தியானத்தில் எண்ணி எடுக்கின்றோம், நினைவை செலுத்துகின்றோம், எண்ணி இயங்குகின்றோம், நுகர்கின்றோம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அதையெல்லாம் நாம் சுவாசிக்கின்றோம். நம் சுவாசத்தின் வழி கூடிதான் அந்த உயர்ந்த சக்திகள் நமக்குள்ளும் இணைகின்றது. அப்போ புருவ மத்தியில் எண்ணி நினைவு விண்ணிலை செலுத்தி உயர்ந்த சக்திகளை பெற்றாலும் கூட நாம் எடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த உணர்வுகள் நம் சுவாசத்தின் வழி கூடிதான் உடல் முழுவதும் அது படரப்படி செய்யப்படுகின்றது. இருந்தாலும் இங்கே ஈஸ்வரப்பட்டவர்கள் ஈர்ப்பு நிலை பற்றி கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த ஈர்ப்பு நிலை என்றால் ஒரு காந்த சக்தியானது தன் அருகிலே காந்த புலனை அது உருவாக்கி வைத்துள்ளது. அந்த காந்த புலன் அருகில் எது அங்கே அருகிலே செல்லப்படுகின்றதோ அது ஒட்டி கொள்ளும் நிலையோ அல்லதுக்குள் கவர்ந்து கொள்ளும் நிலையோ இருந்தால் அந்த காந்த புலனில் சிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது அந்த காந்தத்திற்குள் இழுத்துக் கொள்ளும். அதுபோன்றுதான் நாம் நமக்குள் ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவரும் சரி, நமக்குள் பதிவு செய்த எத்தனையோ எண்ணில் அடங்காத ஞான வித்துகளை நமக்குள் அணுக்களாக வளர்த்து வைத்திருக்கின்றோம். அந்த வளர்த்து வைத்த ஞான வித்துகளுக்கு நாம் உரமேற்றும் நிலைதான், அதுக்கு நீர் ஊற்றும் நிலைதான் தியானம் என்று சொல்வது, ஆத்ம சுத்தி என்று சொல்வது, வாழ்க்கைய தியானம் என்று சொல்வது, தவம் என்றும் சொல்வது. ஆக அப்படிப்பட்ட அந்த வித்துகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியைத்தான் இங்கே ஈர்ப்பு நிலை என்று சொல்லி நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆக இந்த உலகத்தன்மையும் சரி, இந்த உடலும் சரி, அணுவாக இருந்தாலும் சரி, அனைத்துமே ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டுதான் சுழல்கின்றது. சூரியனும் அப்படித்தான், கோள்களும் அப்படித்தான், அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு ஈர்ப்பின் நிலை கொண்டுதான் சுழல்கின்றது. ஆக எந்த ஒரு செயலுக்கும் ஈர்ப்பு நிலை வேண்டுமப்பா என்று சொல்லுகின்றார். ஆக மனிதனுக்கே, மனிதனுடைய மனத்திற்கே, மனிதனுடைய எண்ணத்திற்கே ஈர்ப்பு நிலை இருந்தால்தான் அந்த ஈசனையும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனையும் அவன் வணங்கிடுவானப்பா என்று உணர்த்துகின்றார். ஏனென்றால் இந்த பூமியையும் அது சுட்டி காட்டப்படும் போது நாம் எடுக்கக்கூடிய தியானத்திற்கு அது புரியும் விதமாக ஈர்ப்பு நிலை, ஈர்ப்பு நிலை என்று சொல்வதெல்லாம் காற்றை இந்த பூமி தன்னுள்ளே ஈர்ப்பதனால்தான் இந்த பூமியை சுழல்கிறது என்று உணர்த்துகிறார். அது காற்றை தனக்குள் இழுத்து இந்த பூமி எப்படி சுழல்கின்றதோ நாமும் இப்படித்தான் சுவாசித்துக் கொண்டு நம் உடல் முழுவதும் அந்த உணர்வலைகளை பாய்ச்சிக் கொண்டு இப்படித்தான் நாம் இங்கே பூமி எப்படி வெளியிலே சுழல்கின்றதோ, இயங்குகின்றதோ, ஜீவனுள்ளதாக இருக்கின்றதோ, நாமும் இந்த சுவாசத்தின் தன்மையைத்தான் ஈர்த்து கொண்டுள்ளோம். நாம் தெரிந்து அல்ல, தெரியாமலே நம்முடைய சுவாசங்கள் உள்ளே போகின்றது, வெளியே வருகின்றது. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் ஈர்க்கும் தன்மையை நீ எடுத்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு என் நிலைக்கும், என் நிலை என்றால் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவர் சொல்வதாக இருந்தாலும் நம் மனதிலே அந்த ஈர்ப்பு நிலை இருந்தால்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். நாம் இதை என்ன சொல்லினோம் என்றால் அவர் சொல்கிறார், நான் கவனிக்கின்றேன், நான் எனக்கு பிடித்திருப்பதால் அவர் சொல்வதை கவனிக்கின்றேன், அவர் சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் நான் நகர்ந்து அப்புறம் சென்று விட்டேன், அல்லது அவர் ஏதோ சொல்லுகிறார் எனக்கு என்ன என்று தெரியாது என்று அந்த ஈர்ப்பு என்றால் அதில் மனம் லயிக்க வேண்டும். ஆக இதெல்லாம் புறநிலைகள் சொன்னாலும் அகத்திற்குள் அந்த அணுக்கள் ஒருவர் பேசுகிறார் என்றால் அவருடைய பேச்சு அது நமக்குள் ஈர்க்கும்படியாக அத்தகைய பதிவு நமக்குள் இருந்தால்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதையே தான் இங்கே தெளிவாக்குவதற்காக ஈசன், ஈஸ்வரன், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர், ஆக மகரிஷிகளுடைய சக்தி அது ஈசனுடைய அருளாக இருந்தாலும், மகரிஷிகளுடைய சக்திகளாக இருந்தாலும், துருவ நட்சத்திரத்துடைய சக்தியாக இருந்தாலும், ஈர்ப்பு நிலை இருந்தால் தானப்பா ஈசனுடைய அருளையும் நீ பெற முடியும். அந்த ஈர்ப்பு நிலை இல்லை என்றால் ஈசனுடைய அருளை நீ பெற முடியாது. நாம் சொல்லலாம், நான் நினைக்கின்றேன், எண்ணுகின்றேன், அதையேதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், அதையேதான் சொல்லிக் கொண்டு, ஆக ஈர்க்கும் நிலை பெற வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். இன்னும் உதாரணத்திற்கு ஒரு தாய் அது கர்ப்பமுற்று அதனுடைய ஒரு சேயாக, குழந்தையாக, கருவாக அது கருத்தரிக்கிறது என்றாலும் அதற்கும் அந்த ஈர்ப்பு நிலை இருந்தால்தான் அந்த கருவும் தரிக்க முடியும். ஆக ஒரு மலர் அது நறுமணமுள்ள மலராக அதில் தேன் சுவையாக உருவாக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த தேனின் உணர்வு கொண்டு அந்த மனம் கொண்டுதான் வண்டு என்று நாம் சொல்லுகின்றமே, இந்த வண்டுகள் அதில் ஈர்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மனத்தையும் சரி, அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்களையும் சரி,
அல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த அமுதான நிலைகளையும் உட்கொள்வதற்கு அந்த வண்டு வருகின்றது. அது ஈர்ப்பு நிலை என்பதை இப்படித்தான் நமக்கெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டால் இதிலிருந்து நாம் எந்த நிலைகளுக்கு நாம் இந்த ஈர்ப்பு நிலைகளை பயன்படுத்த வேண்டும், எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இதிலே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஈர்ப்பு தன்மைக்கும் மனநிலைக்கும் ஒத்திருந்தால் எல்லா நிலையையும் ஈசனே பார்த்து கொள்வானப்பா. இங்கே ஈர்ப்புத்தன்மை என்றால் மனநிலை என்றால் இது ரெண்டையும் ஒத்திருந்தால் என்றால் ஏற்கனவே மனநிலையை பற்றி குரு நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக நாம் எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய மனம் அதிலே ஒன்றி இருக்க வேண்டும். அது ஒன்றி இருந்தால்தான் அந்த மனநிலை நமக்கு இன்று சகஜ வாழ்க்கையில் அதை எனக்கு மூடு வந்துவிட்டது அல்லது எனக்கு நல்ல மூடு இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். ஆக மனநிலை என்பது நாம் எந்த தொழில் செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் அந்த மனநிலை அதிலே ஒன்றி செயல்பட வேண்டும். ஆக மனநிலைக்கும் ஈர்ப்புத்தன்மைக்கும், ஆக மனநிலை என்றால் இந்த காரியத்தை எனக்கு பிடிக்கிறது, எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு இதை வாங்க வேண்டும் என்று மனம் ஆசைப்படுகின்றது, ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், ஆனால் என்னால் முடியாது என்று இதைத்தான் இங்கே ஈர்ப்புத்தன்மை என்று அடுத்து ஒரு சொல்லை சொல்லுகின்றார். ஆக மனநிலையும் என்னால் முடியும், நான் இந்த காரியத்தை செய்வேன், என்னால் இதை வாங்க முடியும், நான் போய் வாங்கப் போகிறேன் என்றால் அந்த மனநிலையும் ஈர்ப்புத்தன்மையில் ஒருமித்த நிலையாகிறது. அதைத்தான் அப்படி இருந்தால் நாம் தியானத்தில் இந்த சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை பெற வேண்டும், மகேஸ்வருடைய சக்திகளை பெற வேண்டும், எல்லா ஆற்றல்களையும் பெற வேண்டும் என்று நம் மனம் ஒருநிலைப்பட்டாலும் இந்த ஈர்க்கும் தன்மை என்னால் முடியும், நான் நிச்சயம் என்றுதான் அந்த காந்த புலன் என்று சொல்வது. அந்த காந்த புலன் அருகி கொண்டு சென்றால்தான் அந்த ஈர்க்கும் நிலைகள் வரும்பொழுது அதில் ஒட்டி கொள்ள முடியும். அதன் நம்மளுடைய ஈர்ப்புத்தன்மை என்பது அதை ஈர்த்து எழுப்பது என்பது தான் வசிஷ்டர். நம் உயிருக்கு பிரம்ம குருவாக இருப்பது வசிஷ்டர். ஆக இதன் கவர்ந்து கொண்ட சக்தி என்று சொல்வது. அது ஈர்ப்புத்தன்மை என்பது இதுதான். அந்த கவர்ந்து கொண்ட சக்தி எதுவாக இருக்க வேண்டும், அந்த அருள்சக்தியை பெற வேண்டும் என்று நீ இப்படி உன் மனநிலையையும் உன்னுடைய இயக்கத்தையும் உன்னுடைய ஆர்வம் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஒரே நிலையில் ஒத்த நிலையாக நீ, ஏனென்றால் சில பேர் என்னால் தியானம் இருக்க முடியுமா, என் மனநிலை சரியில்லை, எனக்கு நினைவு வரவில்லை, என்னால் ஒருநிலைப்படி இப்படி இந்த ஈர்க்கும் தன்மைகளை மாற்றி விடுவார்கள். அதற்குத்தான் இதை தெளிவாக்கி மனநிலைக்கும் ஈர்ப்புத்தன்மைக்கும் ஒத்திருந்தால் எல்லா நிலையும் உனக்குள் இருக்கும் ஈசனை பார்த்துக் கொள்வானப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. நீ வேறு நிலையை நினைத்தாலும் அதே ஈர்ப்பு நிலையத்தான் ஈசன் முடித்திடுவான். இதை போல்தான் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் அவ்வீசனின் நிலையில் ஈர்ப்பு இருந்தால் நடந்திடும் அப்பா. ஈர்ப்பு நிலை பாடத்தை இதற்காகத்தான் பகிர்ந்திட்டேன். மனதில் உள்ள என் நிலையும் அவ்வீசனின் ஈர்ப்புக்கு விட்டுவிட்டால் அவ்வீசனே பார்த்துக் கொள்வானப்பா, புரிந்ததா என்று சொல்லி நம் உயிரான ஈசனிடம் நாம் வைக்க வேண்டிய மனநிலையும் நம்முடைய மனம் அந்த உயிரான நிலைகள் லயித்து அந்த ஈர்ப்புத்தன்மையாக எப்படி ஒரு நறுமணமான மனம் பரப்பும் ஒரு மலர் அதில் இருக்கக்கூடிய தேனை அதனுடைய சுவையை சுவைக்க வண்டுகள் ஈர்க்கப்பட்டு அங்கே வருகின்றதோ, நம்முடைய மனநிலை நம் உயிரான ஈசனிடம் அந்த ஈர்ப்புத்தன்மையாக ஒன்ற வேண்டும். இதை போன்று மகரிஷிகளின் பால் ஒன்ற வேண்டும், ஞானிகள் பால் ஒன்ற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பால் சப்தரிஷி மண்டலங்களின் பால் ஒன்றி அந்த ஈர்ப்புத்தன்மையாக அதை உறிஞ்சி அந்த தேனை எப்படி அந்த வண்டுகள் குடிக்கின்றதோ, இதை போன்று நாம் மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை உறிஞ்சி நமக்குள் சேர்க்கும் நிலையாகத்தான் இங்கே ஈர்ப்புத்தன்மை என்பதை சொல்லுகின்றன. என்றால் இந்த ஈர்ப்பு இருந்தால்தான், அந்த காந்த புலன் கொண்டு அதை ஈர்த்தால்தான் நமக்குள் அத்தகைய அணுக்கள் பெருகும். அந்த அணுக்கள் பெருகினால்தான் நம்முடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். இதைத்தான் இந்த உபதேசத்திலே மூல கருத்தாக சொல்லி இந்த முக்கியமான நிலைகளை சொல்லிவிட்டு நீ இந்த அடிப்படையில் நீ செய்தாய் என்றால், இந்த ஈர்ப்புத்தன்மை மனநிலை ஒத்து ஈசனோடு ஒன்றி இருந்தால் உனக்கு வாரி இறைப்பேனப்பா ஞான செல்வங்களை என்று ஆசீர்வாதம் கூறி, அது ஈஸ்வர பற்று மட்டுமல்ல, அங்கே எத்தனையோ சித்தர்கள் ரிஷிகள் சுற்றி நின்று ஆசீர்வாதம் செய்வதாக காட்சியும் காண்பித்து, ஆக ஒரு சித்தர்கள் அல்ல பல கோடி சித்தர்கள் இங்கே வந்துள்ளோம், சித்தாதி சித்தர்களின் ஆசிகளை எல்லாம் உங்களுக்கு அருளுகின்றோம், பல கொழுந்துகளை உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்துள்ளோம். ஆக நீங்கள் இந்த மெய்வெளியிலே அந்த ஈர்க்கும் திறன் பெற்று எங்களை போன்று உயர்ந்த நிலை நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர்ந்து உலகுக்கு வழிகாட்டிகளாக வளர வேண்டும் என்று நிறைவாக இந்த ஈர்ப்பு சக்தியை ஒவ்வொரு உயிரான்மாவும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே, அதாவது 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள். அத்தனை சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இங்கே வந்து உங்களுக்கு குலக்குழந்தைகளை
அந்த உயர்ந்த நிலை பெறுவதற்குண்டான ஆசி கொடுக்கின்றோம் என்று காட்சியாகவும் காண்பித்து உணர்வுபூர்வமாக உனக்கு வாரி இறைப்பேன் ஞான செல்வங்களை என்று ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்திலே நமக்கு அழுத்தம் திருத்தமாக நாம் ஈர்க்க வேண்டிய சக்தியும் அந்த ஈர்ப்புத்தன்மை வளர்த்துக் கொள்ள வேண்டிய முறைகளையும் நம் மனநிலையை ஐக்கியப்படுத்தும் நிலையிலும் இது அனைத்துமே ஒருமித்த நிலையாக உயிரான ஈசனிடம் வேண்டி ஈஸ்வரப்பட்டரிடம் வேண்டி மகரிஷிகளிடம் வேண்டி ஒன்றிய நிலைகள் கொண்டு ஈர்த்து அந்த நிலையை அதுவாக ரிஷியாக உயிரோடு ஒன்றி ஒளியாக நாம் அதுவாக அவனாக ஆக வேண்டும் என்ற நிலைக்கு உபதேச கருத்துக்களாக நமக்குள் இதில் ஆழமாக பதிவு செய்கின்றார்கள். எல்லா ரிஷிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். எல்லா சித்தர்களும் ஆசி வழங்குகின்றார்கள். அது உனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்று எண்ண வேண்டியதில்லை. உங்கள் அருகில் இருக்கின்றோம், உனக்கு எதிரில் இருக்கின்றோம், உன்னுடன் இணைந்து இருக்கின்றோம், உனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக நீ நிறைவான மனதுடன் ஈர்க்கும் தன்மையை பெறுவாயாக. ஈர்ப்பு சக்தி ஒன்று அந்த உயர்ந்த சக்தியை வளர்த்துக் கொள்வாய் என்று இதிலே ஈஸ்வரப்பட்டும் சரி அவருடன் இணைந்த சகல ரிஷிகளும் இங்கே நமக்கு ஆசீர்வாதம் அளிக்கின்றார்கள்.